வெல்கம் டு பொம்மி கதைகள் டிவி. பூங்காவனம்னு ஒரு அழகான கிராமத்துல ராமுன்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு பால் கறக்கிறதுக்கு போறாரு. அப்போ அவருடைய வாசல்ல அவர் எதிர்பார்க்காத விதமா ஒரு குழந்தை இருக்கு. ஐயோ, இது யாருடைய குழந்தை? இது எப்படி என் வீட்டு வாசல் முன்னாடி இருக்கு? தெரியலையே, யார் வந்து வச்சுட்டு போயிருப்பா? சாரதா, சாரதா, இங்க வா. இது யாருடைய குழந்தைன்னு பாரு. எப்படி இது இங்க வந்துச்சுன்னு தெரியலையே இந்த குழந்தை. ஐயோ, என்னங்க பச்சை குழந்தைய நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு போயிருக்காங்க. இது யாருடைய குழந்தைன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல சாரதா, வா பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்றதுன்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க என்ன பண்றதுன்னு. என்னப்பா ராமு, யாருடைய குழந்தை இது? தெரியல ஐயா, எங்க வீட்டு வாசல் முன்னாடி இந்த குழந்தைய வச்சுட்டு போயிட்டாங்க. அதான் பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருன்னு தெரியல, திடீர்னு உங்க வீட்டு வாசல் முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஐயா, பஞ்சாயத்துல சம்மதிச்சிங்கன்னா இந்த குழந்தைய நாங்களே வளர்த்துக்குறோம் ஐயா. எங்ககிட்டயே கொடுத்துருங்க, இந்த குழந்தைய நாங்க பத்திரமா வளர்க்குறோம். அதெல்லாம் வேணாம் ராமு, இந்த குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்த வரோம். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைய வளர்ப்போம். இந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த ஊர் மக்கள் தான் செய்யணும். கோயில் நிர்வாகம் தான் இந்த குழந்தைக்கு பொறுப்பு. அந்த பையனும் பெரிய பையனா வளர்ந்துட்டான். அவன் பேரு வேலன். அவனை கேட்காம பஞ்சாயத்துல எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. என்னையா மாடசாமி, எதுக்கு பஞ்சாயத்தை இப்ப நீ கூட்டியிருக்க? என்ன வேணும் உனக்கு சொல்லு. நான் ஆசையா ஒரு வெள்ளாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. அந்த ஆடை நேத்துல இருந்து காணோம். இவங்க தான் குடும்பமா அறுத்து இன்னைக்கு கறிக்குளம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. என்னப்பா சின்னையா, மாடசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? அவனோட ஆடை திருடி கறியாக்கி சமைச்சு சாப்பிட்டீங்களா? ஐயோ ஐயா, நான் அவருடைய ஆடெல்லாம் திருடல ஐயா. இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கினேன், அதனால சந்தைக்கு போய் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம் ஐயா. ஐயா, இந்த சின்னையா சொல்றத கேட்காதீங்க. இவன் கொஞ்ச நாளா என் வீட்டில் இருக்க கோழி ஆடு எல்லாத்தையும் திருடி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். எனக்கு சின்னையா பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். வேலன் என்னன்னு விசாரிப்பான், இருங்க. சரி மாடசாமி அண்ணா, நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆடு என்ன கலரு? வேலன் தம்பி, என்னோட ஆடு வெள்ளாடு, வெள்ளை கலர்ல இருக்கும். ஓ, வெள்ளை கலர் ஆடா? சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். மூர்த்தி அண்ணா, நேற்று பஞ்சாயத்துல வந்து ஒரு ஆடு எங்க தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு, கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆடை போய் கூட்டிட்டு வாங்க. தன்னோட தோட்டத்துக்கு வந்த ஆடை கட்டி போட்டு வச்சிருந்த மூர்த்தி அண்ணே அந்த ஆடை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வராரு. மாடசாமி அண்ணே, இது உங்க ஆடான்னு பார்த்து சொல்லுங்க. இதுவும் அதே வெள்ளை கலர் ஆடு தான், வெள்ளை ஆடு தான். அட ஆமாப்பா வேலன், இது என்னோட ஆடு தான். இதுதான் காணா நேத்துல இருந்து. மூர்த்தி அண்ணே, மாடசாமி அண்ணனோட ஆடு எப்படி உங்க தோட்டத்துக்கு வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் பஞ்சாயத்துல எடுத்து சொல்லுங்க. நேற்று சாயங்காலமே வந்து உங்ககிட்ட சொன்னேனே, இது யாரோட ஆடுன்னே தெரியல, தோட்டத்தை வந்து நாசம் பண்ணிருச்சுன்னு. அதான் கட்டி போட்டு வச்சிருந்தேன். மாடசாமி, உன்னோட ஆடை காணோம்னா ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கணும். தேவையில்லாம சின்னையா மேல பழிய போடாத. அதான் சொன்னேன், உன்னை பத்தியும் தெரியும், சின்னையா பத்தி தெரியும்னு. அதே கிராமத்தை சேர்ந்த சுமதின்ற அம்மா பஞ்சாயத்துக்கு வராங்க. ஐயா, என் வீட்டுக்கு பக்கத்துல சாந்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கே தெரியும்ல, அவங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. நான் போட்ட கோலத்தை இன்னைக்கு அழிச்சு விட்டாங்க. அதான் உங்கள்கிட்ட வந்து ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா சுமதி அக்கா? சரி, காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டீங்க? நம்ம கோயில்ல வழக்கம் போல பாட்டு போடுவாங்கல்ல, என்ன பாட்டு போட்டாங்க? நான் 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டேன். 4:30 மணிக்கு முருகர் பாட்டு போட்டாங்க. வழக்கம் போல விளக்கு பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? அப்ப இதுல இருந்தே தெரியுதே நீங்க காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலமே போடலன்னு. ஏன் இப்படி போய் சொல்றீங்க சுமதி அக்கா? அது எப்படி நீ சொல்லலாம் நான் கோலம் போடலன்னு? நான் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு கோலம் போட்டேன். நீ வந்து பாத்தியா? சுமதி அக்கா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நீங்களே ஒத்துக்கோங்க. இல்லாட்டினா நான் அதை நிரூபிச்சிருவேன். அப்புறம் உங்களுக்கு தான் அது கஷ்டமாயிரும். ஓ அப்படியா? உன்னால என்ன நிரூபிக்க முடியும்? நிரூபிச்சு காட்டு பாப்போம். நான் உண்மையதான் சொல்றேன். என் கோலத்தை சாந்தி தான் அழிச்சா. இன்னைக்கு நம்ம கோயில்ல பாட்டும் போடல, கோயிலும் இன்னும் திறக்கல. சாயங்காலம் தான் திறப்பாங்க. இன்னைக்கு விளக்கு பூஜைன்றனால சாந்தி அக்கா கூட அங்கதான் இருக்காங்க. கோலம் அழிஞ்சதுக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டினதே தப்பு. இதுல பொய் வேற சொல்லியிருக்க. நீ என்னம்மா உன் மாமியாரோட மோசமா இருக்க? இதுவே கடைசியா இருக்கட்டும். தேவையில்லாம பஞ்சாயத்துடைய நேரத்தை வீணாக்க கூடாது. இந்த மாதிரி ஊர்ல என்ன முடிவெடுத்தாலும் வேலனை கேட்டு தான் எடுக்கிறாங்க. வேலன் இந்த கிராமத்தோட செல்ல குழந்தையாவும் மாறிட்டான்.